ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். நாங்கள் இருக்கிறது ஈஸ்ட் ஆஃப்ரிக்கா, உகாண்டா. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தைப்பூச விரதத்துக்காக முருகனுக்குரிய சில பூஜை பொருட்களை இந்தியாவிலேருந்து நான் வாங்கியிருந்தேன். ரொம்ப நாளாகவே வாங்கணும்னு ஆசைங்க. அதனால் விஷ்லிஸ்ட்டில் போட்டு வச்சுருந்தேன். இந்தியாவிலேருந்து யாராவது வராங்கன்னா அவங்கக்கிட்ட சொல்லி அந்த பூஜை பொருளை எடுத்துகிட்டு வர சொல்லுவேன். அப்படி இல்லைன்னா நான் இந்தியாவுக்கு போகும்போது சில பூஜை பொருளாக வாங்கிட்டு வர்றது வழக்கம். எங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்க எல்லா பொருளுமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேமித்தது தான். எனக்கு பூஜை பொருள் வாங்குறதுனா ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. என்னென்ன பூஜை பொருள் வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாமாங்க. நான் வாங்கியிருக்க பூஜை பொருளோட விலை, குவாலிட்டி எல்லாத்த பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் பாருங்கள். எங்கே வாங்கியிருக்கேங்கிறத டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க, கம்பல்சரி கிடையாதுங்க. ஃபஸ்ட்டு வாங்கினது பார்த்திங்கன்னா ஓம் விளக்கு தான் வாங்கியிருந்தேன். வெற்றிலை தீபம் போடுறதுக்காக இந்த விளக்கு வாங்கணுன்னு ஆசைப்பட்டேன். 2 விளக்கு வாங்கியிருந்தேன். ஒன்று ஆஃபீஸுக்கு, ஒன்று வீட்டுக்கு. ஒரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 450, இன்னொரு விளக்கு வந்து பார்த்திங்கன்னா 250. 450 இருக்கிறது நல்லா டார்க் கலராக இருந்தது, 250 இருக்கிறது லைட் கலராக இருந்தது. ஆனால் பார்க்குறதுக்கு என்னமோ ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தான் இருக்குது. வெயிட்டும் சரி, ஹைட்டும் சரி, ரெண்டுமே வேறு வேறு இடத்துல வாங்கினேன். பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. வாஷ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பெருசாக வித்தியாசம்லாம் தெரியலங்க. 250 ரூபாய்க்கு விளக்கு வாங்கியிருந்தேன். அவங்கக்கிட்டே தான் எல்லா பூஜை பொருளையும் போட்டிருந்தேங்க. விளக்கு மட்டும் 250. பிளேட்டோடு வேணும்னா தனி காஸ்ட் ஆகுங்க. முருகருக்கு போடக்கூடிய விளக்கு வந்து இப்போ நிறைய டிசைன்ஸில் வந்திருக்குங்க. வேலும் மயிலும் வச்சு விளக்கு வந்திருக்கு, வேல் மட்டும் வச்சு விளக்கு வந்திருக்கு, மயில் மட்டும் வச்சு விளக்கு வந்திருக்கு. அதுக்கப்புறம் வந்து முருகரோட சிலையை மட்டும் வச்சு விளக்கு வந்திருக்கு, திருவாச்சி வச்சு வந்திருக்கு. இது மாதிரி நிறைய டிசைனில் வந்திருக்கு. அவங்கக்கிட்டே இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறத வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்டென்சில்ஸ் 5x5 சைஸில் வாங்கியிருந்தேன். 250 சம்திங் வந்துச்சுங்க. பெரிய சைஸ் வேணும்னா 10x10 வாங்கிக்கலாம். அதனோட விலை வந்து கொஞ்சம் வேறுபடும். நான் வாங்கியிருந்தது 5x5 தான். ஏன்னா அந்த டைம் அதுதான் இருந்துச்சு. ஸோ கொரியர் போட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த பிள்ளையார் பிளேட் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபா கிட்ட வந்தது. இந்த ஒரு வேலும் 6 விளக்கும் சேர்ந்தது 999 கிட்ட இருந்தது நான் வாங்கினப்ப. இப்போ விலை குறைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேட்டு பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. அதேமாதிரி வேலோட ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு 9 இன்ச்சு அது மாதிரி இருக்குங்க. நான் வாங்கினது 6 இன்ச்சு தான். ஏன்னா எங்ககிட்ட நிறையாவே வேல் இருக்குது வீட்டில். ஆனால் உண்மையாகவே விளக்கு வந்து செம்ம வெயிட்டுங்க. கீழே வந்து ஸ்க்ரூ மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம வேணும்னா அட்டாச் பண்ணிக்கலாம், வேண்டான்னா இதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு வீட்டில் இருக்கிற சிலை இருந்தாலும் சரி, இல்லை ஓம் விளக்கு இருந்தாலும் சரி, அதை நடுவில் வச்சு கூட நம்ம விளக்கு பொருத்திக்கலாம். நல்ல குழி வந்து பார்த்திங்கன்னா நல்லா அகலமாகவே இருந்தது. நம்ம எவ்வளோ எண்ணெய் ஊற்றினாலும் சரி, நெய் ஊற்றினாலும் சரி, நல்லா நின்று எரியுங்க. இப்போ இந்த நடுவில் இருக்கிறத கீழே இருக்க ஸ்க்ரூவை கழட்டிட்டு இந்த மாதிரி நம்ம ரிமூவ் கூட பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் வந்து அம்மன் சிலைகள் பிராஸில் ஏதாவது குட்டியோண்டாக இருந்துச்சுன்னா அதை கூட இடையில வச்சுட்டு நீங்கள் விளக்கு பொருத்தலாம். பாபாவுக்கு விளக்கு போடுற பழக்கம் இருக்கவங்க பாபாவை கூட இடையில வச்சு விளக்கு போடலாம். வாராகி அம்மனுக்கு விளக்கு போடலாம். உங்கள் விருப்பம் தாங்க. இதை எடுத்துகிட்டு நீங்கள் என்ன வேணால் வச்சுட்டு நீங்கள் விளக்கு போட்டுக்கலாம். வாஷ் பண்ணுறது கூட ரொம்ப ஈஸிங்க. தனித்தனியாக கழட்டிட்டு கூட நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். இந்த பொருளை பயன்படுத்தினதுக்கு அப்புறம் தான் இந்த வீடியோவே நான் அப்லோட் பண்ணுறேன். உண்மையிலே நல்லா இருக்குங்க. பிளேட் மட்டும் தான் கொஞ்சம் லைட்டாக அமுங்குற மாதிரி சவுண்டாக இருந்தது. எனக்கு குவாலிட்டியாக இல்லை, மற்றபடி எல்லாமே நல்லா இருந்துச்சு. விளக்கு வந்து 2 மாதம் ஆச்சுங்க. ஆனால் நான் திருக்கார்த்திகை அன்றைக்கி தான் விளக்க வெளியில் எடுத்திருந்தேன். அன்றைக்கி தான் தீபமும் பொருத்தினேன். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. ஏன்னா நிறைய பூஜை பொருள் வாங்குவேன். ஒவ்வொரு பூஜை பொருளும் நான் வெளியில் எடுக்கும்போது 4 நட்சத்திரம் பார்த்து தான் நான் அதை பயன்படுத்துவேங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பூஜை பொருட்கள் நான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த விளக்கோடு சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா நான் பச்சை கலர் திரி வாங்கியிருந்தேன். திரிநூல் ஒரு பாக்கெட்டு 20 ரூபா. வேல்மாரல் புக்கு ஒரு புக்கு 20 ரூபாங்க. ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஒரு விஷயம் நம்ம வாங்கணும்னு நினப்போம், ஆனால் அதை சுத்தமாகவே நம்ம ஊருக்கு போயிட்டோம்னா மறந்தே போயிடுவோம் வாங்குறதுக்கு. ஆனால் அந்த மாதிரி நான் வாங்கணும்னு நினச்ச சில திங்ஸ் வந்து நான் ஊருக்கு போகிறப்ப வாங்க முடியல. வந்ததுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸுங்க மூலமாக எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. இப்போ நீங்கள் வேல் வச்சு அபிஷேகம் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் வேல் கூட தனியாக வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி விளக்கோடு சேர்த்து வாங்கிட்டு நீங்கள் தனியாக கூட எடுத்துகிட்டு வேலை வச்சு அபிஷேகம் பண்ணுறதுனாலும் பண்ணலாம். இல்லை வந்து ஓம் விளக்கு இருக்குன்னா ஓம் விளக்கு கூட நடுவில் வச்சுட்டு நீங்கள் தீபம் பொருத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சிலை இருந்ததுன்னா சிலையையும் இடையில வச்சுக்கலாம். இல்லை வெறும் வேல், குட்டியோண்டு வேல் மட்டும்தான் இருக்குன்னா அதை கூட நடுவில் வச்சுட்டு நீங்கள் விளக்கு பொருத்திக்கலாம். பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்ததுங்க. பச்சைத்திரி போட்டு தான் விளக்கு ஏற்றணுமானா அது உங்களோட விருப்பம். நீங்கள் போடுறதுனா போடலாம், அப்படி இல்லைன்னா பஞ்சுத்திரி போடுங்க. ஆனால் முருகருக்கு பிடிச்ச நிறம்னு வந்து பார்த்திங்கன்னா பச்சை நிறம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னு பார்த்திங்கன்னா மலேசியா முருகர் தான் வாங்கியிருந்தேங்க.
9 இன்ச்சில் ராஜ அலங்காரத்தோட ஒரு முருகர் சிலை வாங்கியிருந்தேங்க. 1300ன்னு வாங்கியிருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச்சு, 9 இன்ச்சு, 12 இன்ச்சுன்னு இருக்குது. விலையும் வந்து இப்போ ரொம்பவே குறைஞ்சிருக்கு. நீங்கள் விலையை செக் பண்ணிவிட்டு வாங்குங்க. ரொம்ப அம்சமாக அழகாக நுணுக்கமான வேலைப்பாடுகளோடு இருந்தாங்க. நல்லா இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு பூஜை பொருளுக்கும் ஒவ்வொரு தனித்தன்மை இருக்குங்க. நம்ம வீட்டு பூஜை ரூமில் வந்து ஒரு பொருள் வருதுன்னா நம்ம நினச்சா வராது. அவங்களாம் நினச்சா மட்டும்தான் நம்ம பூஜை ரூமுக்கு வருவாங்க. நமக்கு அதிர்ஷ்டத்தை சேர்த்து கொடுப்பாங்கங்கிறது என்னோட நம்பிக்கை. ஒவ்வொரு பொருளுக்குமே வந்து தெய்வத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி இருக்குங்க. நம்ம வீட்டோட செல்வ நிலை வந்து அதிகரிக்கணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதே நம்ம வீட்டில் உள்ள பூஜை பொருள்னு நான் நம்புகிறேங்க. நம்ம பூஜை ரூமில் எவ்வளோ பொருள் பயன்படுத்துகிறோங்கிறது முக்கியம் கிடையாது. அதை நம்ம எப்படி மெயின்டைன் பண்ணுறோங்கிறது தான் முக்கியம். இது வந்து பார்த்திங்கன்னா 2 பாக்கெட் தான் நான் வாங்கியிருந்தேன் பச்சைத்திரி. ஏன்னா நான் செவ்வாய் வெள்ளிக்கிழமை மட்டும்தான் நான் வெத்தலை தீபம் போடுவேன். அதுக்கு மட்டும்தான் நான் பயன்படுத்துவேன். இந்த திரியில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து 4 இருக்குங்க. அதை வந்து நான் தனித்தனியாக பிரிச்சுட்டு 2 திரியவும் ஒன்றாக்கி ஒரு தீபமாக போடணும். கணவன் மனைவி ஒற்றுமைக்காக போடக்கூடியதுங்க இந்த தீபம். ரொம்ப நல்லது. நான் வந்து காமாட்சி விளக்கில் வந்து ரெட்டைத்திரி போட்டு தான் விளக்கேற்றுவேன். அதேமாரி வேண்டுதல் விளக்குக்கும் நீங்கள் போடுறதா இருந்தால் ரெட்டைத்திரி வச்சு போடலாம். இல்லை என்கிட்ட ஓம் விளக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னிங்கன்னா பிரச்சனையே இல்லைங்க. 6 வெத்தலை சுற்றிலும் வச்சுட்டு நடுவில் வந்து ஓம் விளக்கை வச்சு அதில் கூட ரெட்டைத்திரி போட்டுட்டு நீங்கள் விளக்கேற்றிட்டு வரலாம். இல்லை என்கிட்ட ஓம் விளக்கும் கிடையாது, ஆறுமுக விளக்கும் கிடையாதுன்னா பிரச்சனையே இல்லைங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் வச்சு போட்டுட்டு வாங்க. நான் அப்படி தான் போட்டுட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் முருகனோட அருள் கிடச்சி நான் எல்லா பொருளும் வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டென்சில்ஸ் வாங்கியிருந்தேன். ஏன்னா நான் பீரியட் டயத்தில் என்னால் பூஜை ரூமுக்கெலாம் போக முடியாது. அந்த நேரத்தில் என்னோடய கணவர் வந்து பயன்படுத்துவாங்கங்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். இந்த குட்டியோண்டு வேல் வந்து நான் காசு கொடுத்து வாங்கலைங்க. இந்த குட்டியோண்டு வேல் வந்து ஃப்ரீயாகவே கொடுத்தாங்க அந்த பொண்ணு. ஏன்னா நான் நிறைய பூஜை ஐட்டம்ஸ் வாங்கியிருக்கேன் அவங்கக்கிட்ட. குவாலிட்டி வந்து நல்லா சூப்பராக இருக்கும். அதேமாதிரி இப்போ இந்த ஸ்டென்சில்ஸ் வந்து யார் போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பாப்பா தான் போட்டுட்ருக்காங்க. ரொம்ப ஈஸிங்க. இப்போ நம்மளால் போக முடியல பூஜை ரூமுக்குன்னா பாப்பா கிட்ட சொன்னோம்னா அவளே அழகாக செஞ்சுருவா. கோலமாவை கொட்டிட்டு இந்த மாதிரி தேய்ச்சோம்னா அழகாக சரவண பவன் வந்துடுது. அதுக்கு மேலே இந்த தட்டை வச்சு 6 சுத்தமான வெத்தலை எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. காம்பை கிள்ளிடுங்க. அந்த வெத்தலையில் மஞ்சள் குங்குமம் வச்சு அந்த தட்டில் சுற்றிலும் மயில் தோகை மாதிரி விரித்து வச்சுடுங்க. அதுக்கு மேலே அந்த விளக்க வைங்க. 6 விளக்குலையும் நெய் விட்டு அதுக்கப்புறம் திரி போட்டு தீபம் பொருத்தணுங்க. இப்படி தான் விளக்கேற்றணும். 6 விளக்கு இல்லைன்னா பரவாயில்லைங்க. ஒரே ஒரு அகல் விளக்கு இருந்தால் மட்டும் போதும். அகல் விளக்கை வச்சு சுற்றிலும் நீங்கள் வெத்தலை வச்சு தீபம் கூட பொருத்தலாம். தீபம் பொருத்தும் போது மறக்காமல் அந்த வெத்தலையிலேருந்து கிள்ளின காம்பை அந்த தீபத்துக்குள்ளே போட்டுட்டு தான் விளக்கேற்றணும். ஸோ நான் வாங்கின பூஜை ஐட்டம்லாம் இது தாங்க. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த விநாயகர் வெட்டிவேறு விநாயகர்னு சொல்லுவாங்க. அதிகமாக மனமாக இருக்கும். நம்ம பூஜை ரூம்லேயும் வைக்கலாம், இல்லை ஹாலில் கூட வைக்கலாம். எதிர்மறை எண்ணங்களை வீட்டிலேருந்து விரட்டி நேர்மறை எண்ணங்களை அதிகப்படுத்தும். அவ்வளோ வாசனையாக இருந்தது. வெளியிலே எடுக்கும்போதே அவ்வளோ வாசனை. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஒருத்தர்கிட்ட தான் வாங்கினேன். அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் பேஜும் கூட இருக்குது. உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் நான் தரேன். உங்களுக்கு வேணும்னா வாங்கிக்கோங்க. குவாலிட்டி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெட்டிவேர் விநாயகர் வந்து கண் திருஷ்டிக்காக வீட்டுக்கு வைக்கிறதுங்க. வீட்டுக்குள்ளே வைக்கலாம். எவ்வளோக்கு வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை. ஆனால் நான் வாங்கினது வந்து மீடியம் சைஸு. இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா 3 சைஸ் வரைக்கும் வச்சுருக்காங்க. அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸ் இருக்குங்க. உங்களுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாதுங்க. நான் வாங்கின பூஜை பொருள் எல்லாமே குவாலிட்டியாகவும் இருந்தது, விலையும் கம்மியாக இருந்தது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். வேணும்னா நீங்கள் வாங்கிக்கோங்க. நமக்கு எல்லாமே நல்ல விஷயமாகவே நடக்கும். எனக்கு வந்து இந்த பூஜை பொருட்கள் வந்ததுக்கப்புறம் நிறைய விஷயம் நல்ல விஷயம் நடந்திருக்கு. அது என்ன நல்ல விஷயம்னு கண்டிப்பாக ஒரு வீடியோவில் சொல்கிறேன். சில பூஜை பொருட்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருக்குங்க. தெய்வத்தன்மையை அதிகமாக கொடுப்பாங்க. வீட்டில் வந்து நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும், எதிர்மறை ஆற்றல் இல்லாமல் போகும். எங்கள் வீட்டில் வேலை செய்கிற பொண்ணு பாப்பா கோலம் போடுறதை பார்த்துட்டு நானும் போடட்டுமா அப்படின்னாங்க. சரி உனக்கு தெரிஞ்சால் போடுமா அப்படின்னு பாப்பா போடுறது மாதிரியே போட்டுட்டு அவங்களுக்கு ஒரே சந்தோஷம். நானும் சூப்பராக கோலம் போட்டுட்டேன் அப்படின்னு. சரி சூப்பராக தான் போட்டிருக்கேன் அப்படின்னு ஷட்கோண கோலம் போட்டு அது மேலே தான் வெற்றிலை தீபம் வைக்கணும். உங்களுக்கு கோலமாவு இருந்து கோலமாவில் போட தெரிஞ்சால் கோலமாவில் கூட போட்டுக்கலாம், உங்கள் விருப்பங்க. இது வந்து பூஜை திங்ஸ் வாங்கின வீடியோவோட பார்ட் 1 தான். பார்ட் 2ல் இன்னும் நிறைய பூஜை திங்ஸ் வாங்கியிருக்கேன். அதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ தைப்பூசத்துக்காக பூஜை ஐட்டம்ஸ் நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. வேணும்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் செக் பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு சூப்பரான ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய்.